வெல்கம் டு ரெசிபி ஹேக்கர். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து கிறிஸ்பி சீஸ் பால் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி சீஸ் லவர்ஸ்க்கும் இது ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை குட்டி குட்டியாக நறுக்கி இந்த பவுலில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சீஸ் வந்து நம்ம 100 கிராம் இல்லை 50 கிராம் எடுத்துக்கலாம். நான் வந்து சீஸ் க்யூபாக எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட கிரேட்டட் சீஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம், அது இன்னுமே நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன்னு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பட்டர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் பிசைறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணணும். நல்லா மேஷ் பண்ணக்கப்புறம் ஒரு சீஸ் ஸ்லைஸை வந்து இது மேலே வச்சு ஓவனில் வச்சிடணும். ஓவனில் வந்து 2 மினிட்ஸ் வந்து நம்ம இதை ஹீட் பண்ணிக்கணும். ஓவன் இல்லைன்னா வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து தண்ணி சூடு பண்ணி இதை வந்து நம்ம அது மேலே வச்சுட்டா அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆயிரும். அந்த சீஸ் மெல்ட் ஆனோடனே நம்ம இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் கிட்ட வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இதுமாரி எடுத்துக்கோங்க. மிக்ஸை எடுத்துகிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம உருட்டணும். நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் வர மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் இதுமாரி தட்டையாக தட்டிக்கோங்க. தட்டையாக தட்டிட்டு எட்ஜஸ்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. எட்ஜஸ்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சீஸ் இருக்குல்ல, அது கிரேட்டட் சீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சீஸ் க்யூபாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து இது மேலே வச்சிடணும். இது மேலே வச்சுட்டு நம்ம வந்து திருப்பி வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா பிசையணும். நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம ஆக்கிக்கணும். இதுமாரி வந்து நான் வந்து எல்லாமே உருட்டி நான் வச்சுக்கிட்டேன். உருட்டி வச்சக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து ஒரு எக்கை இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த உருண்டையை வந்து முட்டையில் டிப் பண்ணி அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் இது பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நம்ம ஃபஸ்ட்டு மைதாவில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எக்கில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸில் இது பண்ணிட்டா இன்னும் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து அந்த ரவுண்டில் நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 உருண்டை உருட்டி வச்சுக்கிட்டேன். எண்ணெய் வந்து ஊற்றிக்கணும் ஒரு வானலில். எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம வந்து இந்த பாலை வந்து நம்ம இந்த எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம். இதை போடும்போது நம்ம பொறுமையாக போடணும். பண்ணும்போது நம்ம வந்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா வந்து இந்த பால் வந்து உடஞ்சிரும். அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒட்டிக்கக்கூடாது. நம்ம வந்து அடிக்கடி பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சீஸ்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம நெருப்பு கம்மியாக வச்சு தான் இதை ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம நெருப்பு அதிகமாக வச்சுக்கலாம். இல்லைன்னா உள்ளார இருக்க ஸ்டஃப் வேகாது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி சீஸியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.